நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திண்டுக்கல் அருகே சால்வை போர்த்துவது போல சென்று திமுக ஒன்றிய செயலாளரை கத்தியால் குத்திய இளைஞரால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. வரும் தேர்தலில் உத்தேச வேட்பாளர் பட்டியலில் ஒன்றிய செயலாளரின் பெயர் உள்ள நிலையில் கத்திக்குத்துக்கு பின்னால் அவருக்கு தனி கணக்கே இருப்பதாகவும் கடந்த முறை நழுவு விட்டதை இந்த முறை பிடித்தே ஆக வேண்டும் என்ற திட்டம் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசிக் கொள்கின்றனர். சண்டை சேவல் கால்களில் கட்டப்படும் கத்தியால் திமுக ஒன்றிய செயலாளரை இளைஞர் குத்த, அந்த குத்துக்கு பின்னால் பெரிய கணக்கே இருப்பதாக கூறுகின்றனர் அரசியல் கட்சியினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் கல்வி நிறுவனங்கள், பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் நெருக்கம் என்பதால் கடந்த 2023ஆம் ஆண்டு இவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி உத்தேச வேட்பாளர் பட்டியலில் இவரது பெயரும் உள்ளதால் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் வீடு தேடி வந்து சால்வை அணிவிப்பது, சந்திப்பது என இருந்து வருகின்றனர். அந்த வகையில் தமுத்துப்பட்டியில் உள்ள தோட்டத்து வீட்டில் இருந்த வீரா சாமிநாதனை சந்தித்து சால்வை அணிவிப்பதற்காக எரியோடு மத்தனம்பட்டியைச் சேர்ந்த மணி என்ற இளைஞர் காலை 9:30 மணிக்கு மேல் சென்றுள்ளார். சேவல் சண்டையின் போது அதன் கால்களில் கட்டப்படும் கூர்மையான கத்தியை சால்வைக்குள் மறைத்து வைத்திருந்த அந்த இளைஞர் வீரா சாமிநாதனின் கழுத்தின் பின்புறம் சடாரென குத்தி உள்ளார். அதனை எதிர்பார்க்காத வீராசாமி வலியால் கத்த, அங்கிருந்த அவரது ஆதரவாளர்கள் நாச்சிமுத்து மீண்டும் கத்தி குத்து விழாமல் தடுக்க முயன்றார். அப்போது நாச்சிமுத்துவின் வயிற்று பகுதியிலும் கத்தியால் குத்தி உள்ளார் இளைஞர் மணி. இதனிடையே அலறல் சப்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இளைஞரை மடக்கி பிடித்து வேடச்சந்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். கத்தி குத்தில் காயமடைந்த வீரா சாமிநாதனும் நாச்சிமுத்துவும் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரின் கிராமத்தில் உள்ளவர்களிடம் மணி குறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதற்கு சிறுவயதிலிருந்தே இளைஞர் சென்னையில்தான் இருந்து வருவதாகவும் கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் ஊருக்கே வந்துள்ளதாகவும் கூறியதாக தெரிகிறது. மேலும் வீராசாமியுடன் போட்டோ எடுக்க வேண்டும், அதனால் அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என சிலரிடம் இளைஞர் கேட்டு நச்சரித்துக் கொண்டே இருந்ததாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க, சென்னையில் வீராசாமி ஹோட்டல் ஒன்று வைத்திருப்பதாகவும் அந்த ஹோட்டலுக்கு எதிரே உள்ள ஹோட்டலில்தான் இளைஞர் மணி வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதனால் மணிக்கு வீராசாமி மீது தனிப்பட்ட முன்பகை ஏதாவது உள்ளதா என்ற விசாரணை நடந்து வருகிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் இளைஞர் மணி கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற போது தோட்டத்தில் இருந்தவர்கள் அடிக்க முயன்றதாகவும் அதனை வீராசாமி தடுக்க முயன்றதாகவும் சிலர் கூறுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் தன்னை கத்தியால் குத்திய இளைஞர் மீது சிறு கோபம் கூட கொள்ளாமல் மணியை தனது காரிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீராசாமி அழைத்து சென்றதாகவும் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். இதையெல்லாம் பார்த்தால் ஏதோ வேண்டுமென்றே ஜோடித்து நடந்தது போலவே உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசுகின்றனர். அந்த பேச்சுக்கு காரணம் சிட்டிங் திமுக எம்எல்ஏ காந்திராஜனுக்கு வரும் தேர்தலில் சீட்டு கொடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அதனால்தான் தன் பக்கம் கவனத்தை திருப்ப வீரா சாமிநாதன் இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு வீரா சாமிநாதன் தனது மகன் திருமணத்தை நடத்தி வைக்க துணை முதலமைச்சர் உதயநிதியை வரவழைத்து சிறப்பான வரவேற்பு கொடுத்து ஊரையே வியந்து பார்க்க வைத்தார். ஆனால் அதே நாளில் உதயநிதிக்கு ஏலக்காய் மாலை போட்டு வயது வித்தியாசம் கூட பாராமல் அவரது காலில் சட்டென விழுந்து துணை முதலமைச்சரின் மனதில் இடம் பிடித்தாராம் காந்திராஜன். யார் ஊருக்குள் அழைத்து வருவது, யார் ஸ்கோர் செய்வது என காந்திராஜன் மீது வீரா சாமிநாதன் கடுப்பில் இருந்தாராம். இதற்கு மத்தியில் காந்திராஜனுக்கே மீண்டும் வாய்ப்பு என பேச்சு அடிபட உத்தேச பட்டியலை உறுதியாக்க வேண்டும், தனக்கான சீட்டை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இறங்கி வேலை செய்கிறாராம் வீரா சாமிநாதன்.
அதனால் சீட்டை பெறுவதற்கான சிம்பத்தி திட்டத்தில் இந்த கத்தி குத்தும் ஒன்றாக இருக்கலாம் என அரசியல் கட்சியினர் பேசிக் கொள்கின்றனர். கத்தி குத்துக்கும் வாய்ப்புக்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழும். அதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை வந்துள்ள நேரத்தில்தான் இந்த சம்பவமே நடந்துள்ளது. அப்படியானால் மேலிடத்தின் பார்வை தன் மீது விழும், நினைத்தபடியே இந்த தேர்தலில் தனக்கான சீட்டும் தனது கையிலேயே வந்து விழும் என்பதுதான் வீரா சாமிநாதனின் கணக்காம். இப்படி 4 அரசியல்வாதிகள் 4 விதமாக பேசினாலும் தன்னை கத்தியால் குத்திய இளைஞரை தனக்கு தெரியவே தெரியாது, முன்பின் அவரை தான் பார்த்தது கூட இல்லை என்கிறாராம் வீரா சாமிநாதன். ஆக இளைஞரிடம் தீர விசாரித்தால்தான் கத்தி குத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துக்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.